தானே ம் மாயா அதுக்கு வர சொன்னா? தெரியல, ஏதோ முக்கியமா பேசணும்னு வர சொன்னா. ஒருவேளை வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? மாமாவுக்கும் மாயாவுக்கும் திரும்ப ஏதாச்சும்? தெரியல, அவ வரட்டும். சித்தி, நானும் ரொம்ப நாளா வீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சீனு மாமாக்கும் எனக்கும் எப்பதான் கல்யாணம் நடக்கும்? அதுக்கு தானே சாரு பத்மா அண்ணி உனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. அதுக்கு இல்ல சித்தி. இதே மாதிரி முன்னாடி நிறைய பிளான் பண்ணிருக்கோம். அது எதுவுமே ஒர்க் ஆகாம போயிருக்கு. இந்த தடவை கண்டிப்பா உனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடக்கும். கவலைப்படாத. கதிர், மாயா வந்துட்டா. சித்தி, அந்த சாமிய பார்த்து நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாமா? சித்தி, இதோ இங்க பாருங்க, வாங்க போய் சாமி கும்பிடலாம். ஏய் சாரு, நீ பாட்டு இங்க பாரு அங்க பாருன்னு கைய ஆட்டி சொல்லாத. இப்போ நீ கண்ணு தெரியாதவ. நீ பேசுறத ஊருக்காரங்க யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, வீட்டுல போய் சொல்லிடுவாங்க. ச்சே, கண்ணு தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா சித்தி? ஐயோ, முதல்ல இந்த கண்ணாடிய போடு. இப்பெல்லாம் கனவுல கூட எல்லாரும் கண்ணாடி போட்ட மாதிரி தான் வராங்க. எப்படி இருக்க தனா? நாங்க நல்லா தான் இருக்கோம் மாயா. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லையே, ஏன் கேக்குற? இல்ல, ஏதோ முக்கியமா பேசணும்னு சொல்லி எங்களை வர சொல்லிருக்கல, அதான். பேசணும்னு கூப்பிட்டாலே பிரச்சனைன்னு தான் அர்த்தமா? அப்படி இல்ல, இப்பெல்லாம் நம்ம வீட்ல எப்போ என்ன நடக்கும்னே தெரியறது இல்லல, அதான். நான் வீட்டுக்கு தான் வந்திருப்பேன், ஆனா கோவில்ல வச்சு இத உங்ககிட்ட கொடுக்கணும்னு தான் வந்தேன். தனா, இந்தா. என்னது இது? வாங்கி பாரு.